தமிழ்நாட்டுல கனமழை பொறுத்தவரைக்கும் உறுதியாக பதிவாகும். ஆனா, இந்த மாவட்டங்கள்ல மட்டும் தான் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக போது. எந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. கனமழையானது கடலோர மாவட்டங்களிலும், உள் மாவட்டங்களிலும் மிக தீவிரமாக இருக்கும். மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது இந்த 10 மாவட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் மிகச் சிறப்பான மழை பொழிவுகள், பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. விடிய விடிய நல்ல ஒரு தீவிர கனமழையானது நிச்சயம் பதிவாகிறோம். ஆகவே இந்த கடலோர மாவட்டங்களும், உள் மாவட்டங்களும் பரவலான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா எல்லா பகுதிகளுமே எல்லா மாவட்டங்களும் எங்களுக்கு கனமழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் கனமழை வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஆகவே நமக்கு ஒரு 10லிருந்து ஒரு 13 மாவட்டங்கள் வரைக்கும் தான் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல கனமழையானது இருக்கும். அதற்காக பெய்த பகுதிகள்ல மட்டுமே நமக்கு இந்த கனமழைங்கிறது பதிவாகிட்டே இருக்காது. வரும் நாட்கள்ல படிப்படியாக எந்தெந்த பகுதிகள்ல மழை சரிவர பெய்யாம இருக்கோ, அந்த பகுதிகள்ல மழையும் தீவிரமடையும். ஆகவே நமக்கு எல்லா நாட்களும் ஒரு 10லிருந்து 12 மாவட்டங்கள் மழை பெய்யும். அதுல குறிப்பா மழை பெய்யாத மாவட்டத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு குறைஞ்சது ஒரு மிதமான மழை மட்டுமாவது கண்டிப்பா பதிவாகிரும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம். சில சமயங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மிதமான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மழை ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை பகுதியான மழையா இருக்கும். திருச்சி, புதுக்கோட்டை அதற்காக நமக்கு மழை இல்லாம போயிற போறது இல்ல. மழை பகுதியாக நமக்கு பதிவாகும். திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாமே அவ்வப்போது சில சமயங்கள் இரவு நேரங்களில் மட்டும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழை கிடைக்கும். அதுவும் பகுதியாக தான் இருக்கு. சில இடத்துல வானம் மேகமூட்டமா இருக்கும். அதே மாவட்டத்துல பார்த்தா இன்னொரு பகுதிகள்ல மழை பதிவாகியிருக்கும். இப்படி நமக்கு பகுதியாகவே நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக டெல்டா மாவட்டங்கள்ல மழை இருக்கும். தென் மாவட்டங்கள்ல 90% வானம் ஓரளவு மேகமூட்டமும், மீதமுள்ள 10% லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தென் மாவட்டத்துல இப்போ கனமழை ரொம்ப தீவிரமான மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஏதேனும் சில இடங்களில் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் ரொம்ப பகுதியாகவே இருக்கும். அதிக அளவு நமக்கு மழையானது தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது. வட தமிழக உள் மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரங்களில் உங்களுக்கு மிக கனமழை நிறைய பகுதிகளில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். மாவட்டம் முழுவதும் கனமழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். சில பகுதிகளில் மட்டும் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது மேற்கு தொடர்ச்சியிலும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அங்கே மிக கனமழையோ இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மேற்கு தொடர்ச்சியிலும் நமக்கு மழை கிடையாது. தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரியிலும் அவ்வப்போது லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.